என்னை வதைக்கும் அசுரன் நீயோ. சென்னையில் புகழ்பெற்ற KRR கல்லூரியில இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான் கிருபாகரன். பார்க்க நல்ல உடல்கட்டுடன், கூர்மையான விழிகளுடன், இறுகிய முகத்துடன், பார்ப்பவரை கவரும் விதமாக கருமை நிற கண்ணனாகவே இருப்பான். கல்லூரியில் 4ஆம் ஆண்டு BE படிக்கும் அவனுக்கு பெரிய ரசிகை மன்றமே கல்லூரியில் உள்ளது என்றால் மிக இல்லை. நினைத்ததை சாதிக்கும் குணம் கொண்டவன் கிருபா. எல்லா அடாவடித்தனத்திலும் பெயர் பெற்றவன். அதே சமயம் படிப்பதிலும் திறமையானவன். எப்போதும் முதல் வகுப்பில் தான் தேறி வருவான். விளையாட்டு, ஓவியம், இசை, நாட்டியம் என்று எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கி எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறுவான். அதனாலேயே எல்லா பொண்ணுங்களுக்கும் கிருபா அண்ணா ஒரு கிறக்கம்தான். எல்லாவற்றிலும் கை தேர்ந்த கிருபா பெண்கள் விஷயத்துல ரொம்ப கடுமையானவன். காரணம் அவனோட அம்மா. அவனோட அம்மா அவன் சின்ன வயசு இருக்கும் போதே அவன் தந்தையை விட்டு விலகி வேறொருவரை மணந்து கொண்டதுனால பெண்களின் மீது அபார வெறுப்பு அவனுக்கு. அவன் தந்தை மிகப்பெரிய அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால வசதிக்கு குறைவே இல்லை. நண்பர்கள் அனைவருக்கும் கிருபா என்றால் அவ்வளவு பிடிக்கும். ஒரு நாள் கிருபா காலையில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் செல்பேசி அலறியது. தூக்கு கலக்கத்தில் எடுத்து பார்த்தால் அவன் நண்பன் தினேஷ் தான் அழைத்திருந்தான். டேய் மச்சான், இன்னும் என்னடா தூக்கம், மணி பாத்தியா 8 ஆகுது. இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்கள வெல்கம் செய்ய ஏற்பாடு செஞ்சிருக்கோம், மறந்துட்டியாடா? சீக்கிரம் வாடா என்றான். ஓ ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன் மச்சான், இதோ கிளம்பிட்டேன் என்று கிளம்ப கல்லூரியில் ஃபங்க்ஷன் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் சீனியர் மாணவ மாணவியர் ஆடல் பாடலுடன் ஜூனியர்களை வரவேற்றனர். கிருபாவும் அவன் நண்பர்களும் ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்களை வரவேற்கும் பொருட்டு கலையரங்கத்தில் வந்து அமர்ந்து அனைவரையும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்தனர். அப்போது கலை நிகழ்ச்சி தொடரும் என அறிவிக்கப்பட்டு லைட் ஆஃப் செய்து கலையரங்கத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டன. மாணவ மாணவிகள் வரிசையில் நாற்காலில் அமரத் தொடங்கினர். முதலில் 2ஆம் மாணவிகளின் நடனம் தொடங்கப்பட்டது. அப்போது கிருபா பக்கத்தில் இருக்கும் நண்பருடன் ஏதோ சிரித்து பேசிட்டு இருந்தான். அப்போ அவன் மீது ஏதோ ஒரு பூக்குவியல் வந்து விழுந்தது போல ஒரு உணர்வு. இருட்டுல ஒண்ணுமே தெரியாம ஒரு வினாடி விழிச்ச அதே சமயம் அது ஒரு பொண்ணுதான் அப்படிங்கிறது புரிஞ்சிட உடனே அவளை தண்ணி விட்டு சிச்சி என்றான். அதே வினாடி அவன் மேல விழுந்த நந்திதா விழித்தாள். அவனின் சீச்சி என்ற வார்த்தை அவளை வெகுவாக தாக்கிட எழுந்து பயத்துடன் கண்கள் மலர விழித்தாள். அந்த இருட்டும் வெளிச்சமும் கலந்த அந்த இடத்துல அவள் முகம் சரியாவே தெரியல. ஆனா அவள் கண்கள் பளபளப்புல சிறிது தடுமாறித்தான் போனான் கிருபா. என்றாலுமே உனக்கு கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்குதா, பார்த்து நடக்க கூடாதா, இல்ல வேணும்னு தான் இப்படி வந்து விழுந்தியா என்று எரிந்து விழுந்தான் கிருபா. பக்கத்தில் உள்ள நண்பர்கள் ஏய் விடுறா பாவம் என்றார்கள். நீ பேசாம இருடா, உனக்கு தெரியாது, இந்த மாதிரி பொண்ணுங்க எவன் கிடப்பான்னு அலைவாங்க அப்படின்னு சொன்னான் கிருபா. ஏற்கனவே அவன் மேல தெரியாம விழுந்ததுனால குற்ற உணர்வுடன் இருந்த நந்திதாவிற்கு கோபம் வந்தது. ஹலோ, தெரியாம இருட்டுல நடந்த ஒண்ணுக்கு ஏன் இவ்வளவு கத்துறீங்க? எனிவே சாரி என்றாள். உடனே கிருபா, எனது கத்துறேனா? எரும மாடு மாதிரி மேல வந்து விழுந்துட்டு சாரி வேறையா? உன் சாரியை தூக்கி குப்பையில போடு என்றான் கோபமாக. குப்பை தொட்டிக்கு பதில் தான் உன்கிட்ட போடுறேனே, எரும மாடு நீதான் என்றால் அவளும் விடாமல். ஏய் மரியாதையா பேசதா இந்தா பேசு, இல்ல பல்ல உடைச்சிடுவேன் என்றான் அவன். என்னது டியா? மரியாதை கொடுத்தாதாண்டா கிடைக்கும் என்றால் அவளும் திரும்ப கோபத்துடன். அத்தியாயம் 2. ஏய் என்ன என்ன சொன்ன என்று அவன் சண்டைக்கு வர சத்தம் கேட்டு கலையரங்கத்துல விளக்க போட்டாங்க கூட்டத்துல ஒருவன். அந்த வெளிச்சத்தில் 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு கணம் தடுமாறிதான் போனாங்க. கிருபா பார்ப்பதற்கு கம்பீரமானவனாகவே தோற்றம் அளித்தாலும் அவனோட ஹேர் ஸ்டைல் ஒரு அசுரனாகவே நந்திதாவிற்கு காட்சி அளித்தான். மேலும் அவன் கண்களில் தெரிந்த கூர்மையும் உதடுகள் அழிந்த படுந்த விதமும் அவனின் உடற்கட்டும் அவன் பேச்சு உடை பாவனை அனைத்திலும் தன்னை விழுக வந்த அசுரனோ என்று கூட அவள் மனம் நினைத்தது. ஒரு வினாடி தடுமாறியவள் தன்னை சமாளித்துக் கொண்டாள். ஆனால் கிருபாவிற்கு
எதிரில் நிற்பது ஒரு வனதேவதையோ என்று நினைக்கும் அளவிற்கு அழகாக இருந்தாள் நந்திதா. வெள்ளை நிற சுடிதாரில் அதற்கு பொருத்தமாக வெள்ளையில் காதணி, வளையல் மற்றும் கழுத்துக்கு வெள்ளை முத்துமணி மாலை என்று அணிந்து அழகாகவே இருந்தாள். அவள் கண்கள் நன்கு பெரிதாக அகன்று இருந்தது. நல்ல எடுப்பான நாசி, இயற்கையிலேயே சிவந்து இருந்த உதடுகள். அவள் வெள்ளை மேனிக்கு அது நல்ல எடுப்பாகவே இருந்தது. ஒரே ஒரு கணம்தான் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து ஒருவர் மற்றவரை எடை போட்டுக் கொண்டனர். அப்போது அருகில் இருந்த கிருபாவின் நண்பன் தினேஷ், விட்ரா மச்சான், கூட்டமெல்லாம் கூடிடுச்சு, இவள் இந்த வருடம் தான் சேர்ந்த ஜூனியர் போல இருக்கா, இவருடன் இப்போ சண்டை வேண்டாம் என்று கிருபாவின் காதில் கிசுகிசுத்தான். கிருபாவும் புரிந்து கொண்டு, உன்னை ஜூனியர் அப்படிங்கறதுனால இதோட உன்னை விடுறேன், மறுபடியும் ஏதாவது வாய் பேசின நான் பொல்லாதவன் ஆயிடுவேன், ஜாக்கிரதை என்று மிரட்டினான். அதை கேட்ட நந்திதாவிற்கும் அடக்க முடியாத கோபம். ஆனால் அவளும் திரும்பி கூட்டத்தை பார்த்தவள் இப்போது எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்தாள். கிருபாவை ஒரு முறை முறைத்துவிட்டு சென்றாள். அதை கண்ட கிருபா, என்னடி முறைக்கிற முட்டைக்கண்ணி, கண்ணன் நோண்டி கையில கொடுத்துடுவேன் என்றான். அதை கேட்ட தினேஷ், ஏண்டா ஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா இப்படி சண்டை போடுற, பேசாம உட்காரு என்று கூறி கிருபாவை அடக்கினான். நந்திதா சென்றதும் கிருபாவை அடக்கி உட்கார வைத்துவிட்டு தினேஷ் சந்தோஷிடம் திரும்பினான். டேய் சந்தோஷ், இப்ப போனாலே அவளை பத்தி விசாரிடா, அவ பேரு, எந்த டிபார்ட்மெண்ட், எல்லாமே வேணும் எனக்கு என்று கூறினான். உடனே சந்தோஷ், ஓ சரிடா மச்சான், நான் கேட்டு தெரிஞ்சிட்டு வந்து உனக்கு சொல்றேன் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினான். விலகி வந்த நந்திதாவின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. எல்லாம் அந்த கழுத பிரியாவால வந்தவன. கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தா நந்திதாவும் பிரியாவும் பள்ளி படிப்பிலிருந்து ஒன்றாகவே படிச்சவங்க. பிரியாவோட தாயும் நந்திதாவோட தாயும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களா பணிபுரிந்து வருகிறார்கள். பிரியாவின் தந்தை பிரைவேட் கம்பெனி ஒன்றில் இன்ஜினியராக பணிபுரிகிறார். நந்திதா மற்றும் பிரியாவின் தாய்மார்கள் இணைப்பிரியா தோழிகள் என்பதாலோ என்னவோ இவங்களோ தோழியாகவே மாறிட்டாங்க. 3 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சாலை விபத்துல நந்திதாவோட அப்பா இறந்தப்போதான் பிரியாவோட தாய் மகேஸ்வரியும் அவள் கணவர் கணேசனும் ரொம்பவும் பரிவுடன் நந்திதாவையும் அவளுடைய தாய் சாரதாவையும் கவனிச்சுக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து 2 குடும்பங்களுமே ரொம்ப நெருங்கி இருந்தது. பள்ளி படிப்பு முடிஞ்ச 2 பேருக்கும் KRR கல்லூரியில இன்ஜினியரிங் படிக்க சீட் கிடைச்சதும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமே. இன்றுதான் கல்லூரி தொடக்க நாள் என்று ரொம்ப ஆவலுடன் தன்னை அலங்கரித்துக் கொண்டது நினைவுக்கு வந்தது நந்திதாவிற்கு. அதைத் தொடர்ந்து வந்த சம்பவங்களும் நினைவில் வந்தது. பிரியா நந்திதாவிற்கு முன்னமே கிளம்பி கல்லூரிக்கு வந்துட்டா. கலையரங்கத்துல இருக்கையின் வரிசையின் எண்ணிக்கையை கூறி அங்க வர சொல்லியிருந்தாள் பிரியா. அதற்காக தான் அந்த சண்டை போட்டவன் வரிசையில அவனை தாண்டி போக வேண்டியிருந்தது. அப்படி தாண்டும் போது அவன் அருகில் இருந்தவனுக்கு தெரியாம கால் நீட்ட, இருட்டுல அது தெரியாம தடுக்கி அவன் பக்கத்துல மேல போய் விழுந்துட்டா மொத்தமா. இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் கூசி போச்சு அவளுக்கு. தெரியாம விழுந்ததுக்கு அவன் பேசிய பேச்சை நினைச்சா அவளுக்கு முகமெல்லாம் கோவத்துல செவந்து போச்சு. இப்படிப்பட்ட பெண்ணா? எப்படிப்பட்ட பெண்ணு? என்னை பத்தி அந்த அசுரனுக்கு என்ன தெரியுமா? ராட்சசன் என்று அவனை நினைத்துக் கொண்டே சென்றவளின் செல்போன் அடிக்கவும் எடுத்து பார்த்தாள். பிரியா தான் அழைத்திருந்தாள். எங்கடி இருக்க? உனக்காக வெயிட் பண்ணி பண்ணி பசிக்குது அப்படின்னு சொல்லி இங்க கேண்டீனுக்கு வந்துட்டேன். நீ இப்போ எங்க இருக்க என்று கேட்டாள் பிரியா. ஏய் எருமை, உன்னாலதான் நான் இவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா என்று நடந்ததை கூறினாள் நந்திதா. ஓ ரொம்ப சாரிடி, பிளீஸ் பிளீஸ், அப்படியே நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நானே வரேன் பிளீஸ் டி என்றாள் பிரியா. நந்திதாவும் அவள் நின்ற மரத்தடியின் அடையாளத்தை கூற அவளும் அங்கு வந்து சேர்ந்தாள். நந்திதாவை பார்த்ததுமே பிளீஸ் டி, சாரி என்றாள். சாரி கேட்டுவிட்டு தோழியை ஒருவாறு சமாதானம் ஆனதும், ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டாள் பிரியா. எந்த ஆளு என்று கேட்டாள் நந்திதா. அதாண்டி நீ மொத்தமா விழுந்தியே அந்த ஆளு உன் ஆளுதான் என்று நமட்டு சிரிப்புடன் கேட்க நந்திதா கோபமாக கத்தினாள். அவன் கிடக்கிறான் சரியான மடையன் என்று. ஆனால் மனதிற்குள் அவன் கம்பீரமான தோற்றம் அசுரனாக வந்து நின்றது. அவன் பேச்சே கூறியது அவன் யாருக்கும் அடங்காதவன். கூர்மையான கண்கள், அழுத்தமான உதடுகள், தோற்றத்திற்கு ஏற்ப உடற்கட்டு அப்படின்னு அவனுடைய உருவம் மனசுக்குள்ள வந்து போச்சு. அவளுக்கே ஆச்சரியமாதான் இருந்தது. ஒரு 5 நிமிஷத்துல தன்னால இப்படி ஒருவனை நினைவுல நிறுத்த முடியுமா அப்படின்னு. இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்தவளை பிரியாவோட குரல் இடைமறிச்சது. ஏய், இன்னைக்கு முதல் வகுப்பு மத்தியானம் தான் துவங்குமா, வாயேன், அப்படியே ஒரு கல்லூரியை சுத்தி பார்த்துட்டு
மத்தியானம் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு வகுப்புக்கு போகலாம் என்றாள் பிரியா. நந்திதாவும் அந்த அசுரனை நினைக்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்தவ சரிவா போகலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா யார நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலோ அவளுடைய அசுரனை எதிரில வருவான்னு அவன் நினைச்சு பார்த்தாலா என்ன? அத்தியாயம் 3. கிருபாகரன் கல்லூரி வளாகத்துல ஒரு திண்டின் மேல அமர்ந்து நண்பர்கள் கூட பேசிட்டு இருந்தான். அப்போ அங்கு வந்து சந்தோஷ், டேய் மச்சான், அந்த பொண்ணோட பேரு நந்திதா. அவங்க அம்மா ஒரு டீச்சர், அப்பா இல்ல, இறந்துட்டாங்க. கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்ல. அவளோட டிபார்ட்மெண்ட் பேரு பிரியா. 2 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட். 2 பேருமே இதே காலேஜ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் ஜூனியரா ஜாயின் பண்ணிருக்காங்க என்றான். பக்கத்துல இருந்த தினேஷ், மச்சி, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருந்தாடா. உடனே, என்ன அழகு? பாம்பு கூட தான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதுக்காக எடுத்து பக்கத்துல வச்சுக்க முடியுமா என்று கேட்டான் சிறுசிறுக்காக கிருபாகரன். அதற்கு தினேஷ், டேய் மச்சி, உனக்கு பிடிக்கலனா நீ ஒதுங்கிக்கோ, நாங்க பாத்துக்கிறோம் என்றான். என் வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நான் கிழவனே ஆயிடுவேன். நான் எல்லாம் லவ் மேரேஜ் தாண்டா என்று அதற்கு சொன்னான் சந்தோஷ். டேய், ஏன் நான் எல்லாம் லவ் பண்ண மாட்டேனா? சும்மா சொல்லக்கூடாது மச்சி, அந்த பொண்ணு நந்திதா நிஜமாவே ரொம்ப அழகாதான் இருக்கா என்றான் சந்தோஷ். அதை கேட்ட கிருபாவிற்கு என்னமோ அந்த பேச்சு பிடிக்கவே இல்லை. கோவம் தான் வந்தது. அந்த நிமிடம் அந்த பெண்ணின் நந்திதாவின் முகம் நினைவு வந்தது. அவன் கோவப்பட்டு திட்டும் போது அவனுடைய முகம் சிவந்து போச்சு. எல்லாம் நினைவுக்கு வந்து போச்சு அவனுக்கு. இப்போ இந்த காலத்துல இவ்வளவு அழகா சிவக்கும் பொண்ண இப்பதான் பாக்குறான். தலையை உலுக்கி கொண்ட கிருபா உடனே, போதுண்டா அவளோட பேச்சு, வாங்க நம்ம கேண்டீன் போயிட்டு வந்துடலாம் என்று குரூப்பை கலைத்தான் கிருபா. கேண்டீன்ல கிருபாவும் தினேஷும் தங்களுக்குள் மற்றொரு டீ வாங்கிட்டு அங்குள்ள நாற்காலியில அமர பார்த்தாங்க. அனைத்து நாற்காலிலுமே நிரம்பி வழிஞ்சது. சற்று தொலைவில் ஒரு சிறு நாற்காலிகள் காலியாக இருப்பதை கண்ட தினேஷ் கிருபாவை அழைச்சு, மச்சான் அங்க போலாம் பாரு, நாற்காலி எல்லாம் அங்க காலியா இருக்கு என்று சொல்லவும் 2 பேரும் கையில சூடாக டீ இருந்ததுனால மெதுவா நடந்து வந்தாங்க. அப்போ அங்க நந்திதாவும் பிரியாவும் பேசிட்டே உள்ள வந்தாங்க. ஏதோ பேசிட்டு வந்த நந்திதா எதிரில வர்றது யாருன்னே தெரியாம கிருபா மேல மோதிட்டா. மோதியதும் திடுக்கிட்டு சாரி 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 என்று நிமிர்ந்து பார்த்தாள். ஐயோ என்று அவள் மனம் பயத்தில் அலறியது. அங்கு ருத்ர தாண்டவமான முகத்தோட நின்றுட்டு இருந்தான் கிருபா. நந்திதா உள்ள வரும்போதே கிருபா பார்த்துட்டான். நாம அவளை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டே வந்தா. தினேஷ் கிட்ட பேசிட்டே வந்தவன் திடீர்னு தன்னோட மேல யாரோ மோதினது பார்த்தோன்னு ரொம்ப பயந்துட்டான். சூடான டீ முழுவதும் தன்னோட உடல் மேல பட்டு தெரிச்சதும் கண்கள் சிவக்க உடம்பு எரிய யாருன்னு நிமிர்ந்து பார்த்தான். அங்க விழிகளை பாவமா விழிச்சபடி நின்றுட்டு இருந்த நந்திதாவை பார்த்தவுடன் ஏனோ அவன் மனம் அவனிடத்திலேயே இல்லை. பட்டாம்பூச்சியாக அவள் விழிகள் படப்படக்க அவள் பயத்துல பாவமா நின்றுட்டு இருந்தா. அத மனசுக்குள்ள ரசிச்சபடி ராட்சசி அப்படின்னு வாய்க்குள்ள முணுமுணுத்தவன், ஏய் முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி, கண்ணப்பாரு எவ்வளவு பெருசா விரியுதுன்னு, இத வச்சு சரியா பார்க்க கூட உனக்கு தெரியாதா? உனக்கு எப்ப பார்த்தாலும் என் மேலேயே வந்து வந்து மோதணுமா என்று திட்ட ஆரம்பித்து விட்டான் கிருபா. கிருபாகரன் திட்ட ஆரம்பித்ததும் பயந்து போன நந்திதா, ஐயோ கடவுளே, மறுபடியும் மறுபடியும் ஏன் இந்த அசுரன் கிட்டவே மாட்டி விடுற என்று மனதில் புலம்பியபடி, சாரி 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 சார், நான் உங்களை பார்க்கவே இல்லை என்று பணிவுடன் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அவனோ அவள் முகபாவத்தை ரசித்தபடியே, ஏண்டி உன்னால ஒழுங்கா நடக்க கூட முடியாதா? இல்ல நடக்க தெரியாதா? சும்மா சும்மா மோதிட்டே இருப்பியா நீ? ஏன் உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா என்று கேட்டான் கிருபா. நம்மால அவன் சட்டையெல்லாம் கரையாயிடுச்சு, அவன் உடம்புலையும் சூடு பட்டிருக்குமே அப்படின்ற குற்ற உணர்வோடு நின்றிருந்த நந்திதா அவன் பேச்சில் கோபம் கொண்டாள். முகம் சூடாக அவமானத்தில் கூடி குறுகிவிட்டாள். உடனே தலையை நிமித்தி, நான் தான் சாரி கேட்கிறேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் வாடி போடின்னு பேசிட்டு சண்டைக்கு வரீங்க? உங்களுக்கு என்ன இப்போ? டீ தானே வேணும், வாங்க இந்த டீக்கு பதிலா நான் உங்களுக்கு வேற டீ வாங்கி தரேன் என்று கூறவும் கிருபாவிற்கு அடக்க முடியாத கோபமும் எரிச்சலும் வந்தது. அதற்குள் பக்கத்தில் இருந்த தினேஷும் பிரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, என்ன செய்வது, இவங்க என்ன செஞ்சு இவங்களை பிரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தாங்க. உடனே தினேஷ் கிருபாவிடம், வேணாமச்சி, போதுண்டா, வா போகலாம் என்றான். இருடா, இவன் வேற, இவளை இப்படியே விடக்கூடாது என்றவன் நந்திதாவை நேரா நின்னு அவன் கண்களை பார்த்தான். நந்திதாவும் திருப்பி கண்களை பார்த்தா. ஆனா ஏன்னு தெரியாம 5 வினாடிகள் கூட அந்த அசுரனை பார்க்க முடியாம தலை குனிஞ்சா நந்திதா. அவன் கண்கள் அவ்வளவு கூர்மையா இருந்தது.
அதை கண்ட கிருபா மர்ம புன்னகையுடன், வாடி என் செல்ல ராட்சசி என்று மனதில் நினைத்தவன், அடியே முட்டக்கண்ணி, இதோ பாரு, இதான் உனக்கு கடைசி வார்னிங். படிப்பு முடிஞ்சு போற வரைக்கும் என் மேல எங்கேயுமே தெரியாம கூட நீ மோதக்கூடாது. இனி இந்த மாதிரி எந்த இடத்துலயாவது நீ என் மேல மோதினாலோ இல்ல என் மேல விழுந்தாவோ, அப்படி ஒரு தடவை இனி ஒரு தடவை நடந்தா கூட அந்த நிமிஷம் உன்னை இழுத்து கட்டி பிடிச்சு உன்னை உதட்டுல அழுத்தமா முத்தமிட்டுருவேன். ஜாக்கிரதை, இதுதான் உனக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னவன் அவள் சிவந்திருந்த உதடுகள் மேல தன்னோட கண்களை பதித்தவாறே அவன் அங்கிருந்து சென்றான். பெண் அவள் வெட்கத்தில் தலை குனிந்தாள். டேய், என்ன மச்சி, என்ன என்று தினேஷ் ஏதோ சொல்ல வர, அதற்கு மேல் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் தினேஷை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் கிருபா. நந்திதா தான் திரு திருவென்று முடித்துக்கொண்டு, என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு போறானே என்று பேயறிந்தது போல் நின்றிருந்தாள். அருகில் இருந்த பிரியா, ஏய் நந்திதா, நந்திதா என அழைத்ததும் அசையாமல் இருக்கவே அவளை ஒரு உழுக்குலுக்கினாள். ஹா, என்ன என்று நந்திதா திருப்பி கேட்க அவளின் நிலை அறிந்த பிரியா, ஒண்ணுமில்ல, இனி இது போல நடக்காம பாத்துக்கலாம், நீ பயப்படாதடி, அவன் சும்மா உன்னை மெட்டிட்டு போறான், நீ வா சாப்பிடலாம் என்று அழைத்தாள். எனக்கு பசியே போயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், வா நம்ம கிளாஸ்க்கே போயிடலாம் என்று சொன்னாள் நந்திதா. பிரியாவை இழுத்துட்டு கேண்டீனை விட்டு வெளியேறினா நந்திதா. பிரியா கேண்டீனையே திரும்ப திரும்பி பார்த்துட்டு நந்திதாவுடன் போனான். இன்னைக்கு கேண்டீன்ல வெங்காய பஜ்ஜி போல என்று வாசனையை இழுத்து பெருமூச்சு விட்டு, சை சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே என்ற கவலையுடன் நந்திதாவுடன் சென்றாள் பிரியா. பிரியாவும் நந்திதாவும் முதல் நாள் வகுப்பை முடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு பிரிந்து போனாங்க. நந்திதா வர்றதுக்கு முன்னாடியே வீட்டிற்கு வந்திருந்தால் அவளுடைய அம்மா சாரதா. நந்திதாவிற்காக அவளுக்கு பிடித்த கேசரி செஞ்சிருந்தா. நந்திதா வந்ததும் 2 பேரும் சேர்ந்து அழகா உருவாக்கிய அவங்களுடைய வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்து கேசரிய சுவைச்சபடி பேசிட்டு இருந்தாங்க. என்னம்மா, உன்னோட முதல் நாள் கல்லூரி, அந்த நாளெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நீ சொல்லவே இல்லையே என்றாள் சாரதா. நந்திதா அவர்கிட்ட இதுவரைக்கும் எதையும் மறைச்சு பேசினதே இல்லை. முதல் முறையா கிருபாவை பத்தி அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. காலையில நடந்த சம்பவத்தை எதையுமே அவ சொல்லவே இல்லை. இந்த நாள் நன்னாதாமா இருந்துச்சு என்று ஒரே வார்த்தையோட முடிச்சுக்கிட்டா. என்னமோ நந்து, நீ நல்லா படிச்சு நல்ல வேலையில அமர்ந்துட்டா போதும் அப்படின்னு இருக்கு. படிப்பை தவிர வேற எதுலையும் கவனத்தை செலுத்திடாத என்ன, பிறகு வாழ்க்கையே பாழாகிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதில்லவா? உனக்கு காதல், திருமணம், கணவன், குழந்தையெல்லாம் உனக்கு செட் ஆகாது என்று தயங்கி கூறினாள் அம்மா. மகளின் பார்வையில் தயங்கியபடி பேசிய சாரதா, அப்பா இறந்தப்புறம் நமக்கு இருக்கிறது இந்த வீடும் தோட்டமும் தான் என்றாள். நம்ம வீட்டு நிலைமை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னா அம்மா. அம்மா எப்பவுமே இப்படிதான். எல்லா அம்மாக்களும் தன்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு பேரன் பேத்திகளை எடுக்க ஆசைப்படுவாங்க. ஆனா தன்னோட அம்மா மட்டுமே, உனக்கு திருமணமே வேண்டாம், கணவனே வேண்டாம், குழந்தையே வேண்டாம், அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீ போகவே கூடாது, போகவும் விடவே மாட்டேன், இந்த பாக்கியமெல்லாம் உனக்கு இல்லவே இல்லைன்னு அடிக்கடி சொல்லி சொல்லி வளர்த்து வர்றாங்க. இதுதான் இந்த வயசு வந்த 4 முதமா இப்ப வரைக்கும் அம்மா சொல்லி அவ கேட்டது. விவரம் தெரிவதற்கு முன்னாடி ஏன் அம்மா இப்படி திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு தனக்கு ஏதோ தோஷம் இருக்கிறதாவும், திருமணம் செஞ்சா கணவன் இறந்து விடுவான் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கிறதாவும் ஏதோ சொல்லி சமாளிச்சு வந்தா இன்னைக்கு வரைக்கும். ஆனா உண்மையான காரணம் இது இல்லைங்கிறது மட்டும் நந்திதாவுக்கு நல்லா தெரியும். ஆனா அம்மாவை மீறி ஒரு வார்த்தை பேசினதில்லை அப்படிங்கறதுனால சரிமான அத்தனைக்கும் ஒத்துக்குவா. அம்மாவோட கவலை முகம் பார்த்த நந்திதாவுக்கு அம்மாவை சமாதானம் செய்ய ஆரம்பிச்சான். அம்மா, எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? நல்லா படிப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னான். சரிம்மா, நைட்டு இட்லி தக்காளி சட்னி செஞ்சிடவா அப்படின்னு சொல்லியபடி காலியான கேசரி தட்டை எடுக்க சென்றாள் அம்மா. நானும் உங்களுக்கு சமையல உதவி செய்யறம்மா என்று சொல்லி நந்திதாவும் சமையலறை பக்கம் போனான். இருவரும் பேசியபடியே இரவு உணவை சமைத்து உண்டனர். இரவு உறங்கும் போது நந்திதாவிற்கு கிருபாவை பத்தின நினைவுதான் வந்துச்சு. இன்னொரு முறை மோதினா முத்த விடுவானாமா, எவ்வளவு திமிர் இருந்தா அப்படிலாம் பேசுவான், அந்த அசுரனுடைய கண்கள் அவன் கண்டிப்பா செய்வான் அப்படிங்கறது மாதிரி இருந்தது. உடம்பு இந்த நிலையிலும் சிலிர்த்து போச்சு. அவன் முத்தமிட்டா எப்படி இருக்கும்? அவன் அழுத்தமான உதட்டின் மேல இருந்த கருக்கரு மீசையும் என் உதட்டுல குத்துமே. ஒரு முறை அவன் மேல மறுபடியும் மோதி பார்த்துடலாமா என்று தோன்ற, ஐயோ, திடீர்னு எழுந்து உட்கார்ந்து, சிச்சி, என்ன வெக்கம் கெட்ட மனசு இது,
கண்டதையும் நினைச்சு தொலைக்கிறது என்று தலையில் ஒரு குட்டு வைத்துக் கொண்டு உறங்க ஆரம்பித்தாள் நந்திதா. ஆனால் கனவிலும் அவள் அசுரனே வந்து அவளை ஆட்சி செய்தான். கிருபாகரன் இரவுதான் தன் வீட்டிற்குள் நுழைந்தான். வீடுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய மாளிகை அது. அப்பா அரசியல்வாதி அப்படின்னாலுமே அவன் பரம்பரை பணக்காரங்கனால வீடு அரண்மனையாகவே காட்சியளிச்சது. வீட்டுக்குள்ள அதிக வேலையாட்களும் இருப்பாங்க. கிருபா வீட்டுக்கு வந்து அவன் அறையில படுக்க சென்றதுமே அவனுடைய அறை தட்டப்பட்டுச்சு. அவன் தந்தை அரசியல்வாதிங்கனால அவர் வீட்டுல எப்பவுமே ஆட்கள் நடமாடிட்டே இருப்பாங்க. ஏதோ யோசனையில கதவை திறந்தவன் வெளியில ஆயம்மா கருணாகரி தான் நின்றுட்டு இருந்தா. அவனை அன்பாக பார்த்து, வா சாமி, நீ இன்னும் சாப்பிடாம இருக்கியே, வா வந்து ஒரு வாய் சாப்பிடு, அதுக்கப்புறம் தூங்கு அப்படின்னு அன்போட அழைச்சா கருணாகரி. பெயருக்கு தகுந்தாற் போல கருணை உள்ளம் படைத்தவள். தன்னோட அம்மா செய்யாம விட்டதை எல்லாமே அவரிடத்தில் வேலைக்காரியா இருந்து செய்யறவர். கருணாகரன் இவள் பேச்சுக்கு மட்டுமே அடங்குவான். இல்ல ஆயா, நான் வரும்போது நண்பர்கள் கூட சாப்பிட்டுதான் வந்தேன், நீங்க போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்றான் கிருபா. கருணாகரியும் சரிப்பா அப்படின்னு சொல்லி பாலாவது குடிச்சிட்டு படுப்பா என்று பால் எடுத்து வந்தாள். அதை வாங்கி ஆயாவை அனுப்பிவிட்டு படுக்கையில் விழுந்தான். அன்றைய தினத்தை ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தான். காலையில் மலர் கொத்தாக விழுந்த நந்திதாவின் முகம் அவன் கண்முன் வந்து போனது. அவன் திடீரென்று எழுந்து அவனுடைய கபோர்டை திறந்து அதிலுள்ள ஒரு அழகான சிறு பெட்டியை திறந்து உள்ளே இருந்ததை கையில் எடுத்து பார்த்தான். அது அவன் அம்மாவின் திருமாங்கல்யம். அவனது 10வது வயதில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டை வந்த போது அம்மா ஏதோ சொல்ல அப்பா அவரை அடித்து விட்டார். அதில் கோபம் கொண்ட அம்மா கழுத்துல தொங்கின தாலியை கழட்டி வச்சுட்டு, இது இருக்கிறனால தானே நீ என்ன அடிக்கிற என்று அதை கழட்டி அப்பாவோட முகத்து மேலேயே தூக்கி வீசினான். அது அருகில் இருந்த கிருபாவின் மடியில் வந்து விழுந்துச்சு. அதை கண்ட அவனுடைய அப்பா, அடைச்சி நாயே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இந்த தாலி என் அம்மா பரம்பரையா பாதுகாத்து உனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தது. அதோட புனிதத்தையே கெடுத்துட்டே, சிச்சி, நீ என்னோட முகத்திலே இனிமேல் விழிக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேல அம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கிருபாவை காட்டி இவனையும் தாலியையும் இனிமேல் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டா. அன்னைக்குதான் அவனுடைய அம்மாவை கடைசியா பார்த்தது. ஆனா தாலி மட்டும் தனியா கிடக்கவே அதை எடுத்து வந்து அவன்கிட்ட வச்சுக்கிட்டான் கிருபாகரன். அதுக்கப்புறமா எந்த பொண்ணை பார்த்தாலும் தானாக வெறுப்பும் கோபமும் வந்துருது. ஆனா அந்த நந்திதாவை வெறுக்கவே முடியல. தன்னை பார்க்கும்போது சிவக்கும் அவளுடைய அழகிய முகம், நல்ல உடல்வாகோட கூடிய அவளுடைய இயற்கையான அழகு அவனை தூங்கவே விடாம சித்திரவதை செஞ்சது. ஒரு புது அனுபவமாக இருக்க முகத்துல ஒரு வசீகர புன்னகையுடன் உறங்க போனான் கிருபாகரன். அத்தியாயம் 4. அடுத்து வந்த 10 நாட்களும் நந்திதாவுக்கு கல்லூரி வாழ்க்கை இனிமையாவே போச்சு. அந்த 10 நாட்கள்ல கிருபாகரனை அவ பார்க்கவே இல்லை. ஆனா அவனை பத்தின செய்திகள் அவளுடைய வகுப்பு தோழிகள் மூலம் அவ காதுக்கு வந்து கொண்டுதான் இருந்துச்சு. இன்டர் காலேஜ் ஃபுட்பால் மேட்ச்ல கிருபா சூப்பர் ஹீரோவா விளையாடினான். அவனாலதான் KRR கல்லூரிக்கே பெருமை. பக்கத்து கல்லூரி மாணவர்களுக்கும் அவங்க கல்லூரி மாணவர்களுக்கும் ஏதோ சண்டை. கிருபா தான் தலையிட்டு நிறுத்தினான். அப்படியெல்லாம் பல வகையில செய்திகள் அவ காதுக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. அவனை பத்தி வந்த தகவல்களை ஒண்ணு மட்டும் நந்திதா நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அவன் பெண்களோட கனவு நாயகன். இப்படியே சில மாசம் கழிஞ்சிட நந்திதாவும் பிரியாவும் ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்க துவங்கினாங்க. ஆனா நந்திதா அறியாத ஒண்ணு பிரியாவோட காதல். அன்னைக்கு கிருபாவின் அருகில நின்றுட்டு இருந்த தினேஷும் பிரியாவும் இன்னைக்கு காதலிக்கவே தொடங்கியிருந்தாங்க. அன்று கிருபா பக்கத்தில் நின்ற தினேஷ் பிரியாவை பார்த்து புன்னகைத்து தோழமையை பகிர்ந்து கொண்டதன் விளைவு இன்னைக்கு பிரியாவும் தினேஷும் காதலர்கள். ஆனா பிரியா இத பத்தி நந்திதாவிற்கு சொல்லவே இல்லை. காரணம், நந்திதாவிற்கு காதல்னா பிடிக்காது அப்படிங்கறதுனால. மேலும் அவள் வேண்டாம்னு சொல்லிட்டா தன்னால அதை மீறி எதையும் செய்ய முடியாது அப்படிங்கறதுனால அவ சொல்லல. நாட்கள் இப்படியே செல்ல அன்னைக்கு நந்திதாவோட பிறந்த நாள். அன்னைக்கு மத்தியானம் கல்லூரிக்கு போனா போதும் அப்படின்னு முடிவெடுத்தவ காலையில மெதுவா குளிச்சுட்டு அழகா புதிய நீல கலர் சுடிதார் போட்டுட்டு அதே நேரத்துல பொருத்தமான காதணியும் வளையலும் அணிஞ்சுக்கிட்டு அம்மாவோட கோயிலுக்கு போயிட்டு வந்தா. மகளை இவ்வளவு அழகா பார்த்த சாரதாவிற்கு மனம் ஏதோ பாரமாயிடுச்சு. சட்டுன்னு அவள் கண்கள் கலங்கி போயிடுச்சு.
அத மகள்கிட்ட காட்டாம நந்திதாவோட கோயிலுக்கு போயிட்டு வந்தா. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மணி 10 காட்டுச்சு. சரி, இப்போ கிளம்பினா 12 மணிக்குள்ள கல்லூரிக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்ச நந்திதா அம்மா கிட்ட சொல்லிட்டு கல்லூரிக்கு கிளம்புனா. அன்பு மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கனால சாரதா அன்னைக்கு பள்ளிக்கு விடுப்பெடுத்துட்டு மகளுக்கு பிடிச்சத சமைச்சு டிஃபன்ல நண்பர்களுக்கு கொடுக்க பேக் பண்ணிட்டு இருந்தா. நந்திதா கல்லூரியில் வந்து இறங்கிட்டு சந்தோஷமா தன்னோட வகுப்பிற்கு மாடி ஏறி போனான். அவளுடைய கிளாஸ் ரூம் 3வது தளத்துல இருந்துச்சு. இன்னைக்கு அவளுடைய பிறந்தநாள் அப்படிங்கனாலயோ என்னவோ ரொம்பவும் சந்தோஷத்தோடையோ துள்ளலோடையோ மாடியில வேகமா ஓடி போனான். அப்போது கிருபாவிற்கு வகுப்பு போர் அடிச்சதுனால கேண்டீனுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சவன் கேண்டீன் போக கீழே இறங்கி வந்தான். அவனுமே வேகமா வந்ததுனால ஒரு திருப்பத்துல நந்திதாவும் கிருபாவும் நேருக்கு நேர் மோதிட்டாங்க. கிருபாவின் உடல் எடையை நந்திதாவால் தாங்கவே முடியல. தவறி கீழே விழப்போன அவளை சட்டுன்னு அவளுடைய இடுப்புல கை வச்சு அணைச்சு தாங்கி நிறுத்தினான். ஒரே ஒரு வினாடி தடுமாறி பயந்து போன நந்திதா யாருன்னு தெரியாம தன்னை பிடிச்சிட்டு இருப்பவனை அணைத்து பிடிச்சுக்கிட்டா. அவளுடைய ஸ்பரிசம் கிருபாகரனை என்னவோ செய்ய மெல்ல அவளுடைய விழிகளை பார்த்தான். சுதாரித்த நந்திதா தலை நிமிர்த்து யாருன்னு பார்க்க அங்கு கிருபாகரன். அந்த அசுரனை சத்தியமா அவ எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ என்று அவள் விலக முயற்சிக்க, ஆனால் அந்த விடாக்கண்டனோ விட்டாலல்லவா விலக முடியும். அவள் விழிகளை கூர்ந்து ஆழமாக பார்த்தவன் அவளை அப்படியே அருகில் இருக்கும் சுவற்றில சாய்த்து இருபுறமும் தன்னோட கைகளை ஊன்றி அவளை நகர விடாம பிடிச்சு வச்சான். வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் நேரம் அப்படிங்கறதுனால அங்க யாருமே இல்லாதது கிருபாகரனுக்கு ரொம்ப வசதியாயிடுச்சு. மெல்ல அவனுடைய கரங்கள் அவளுடைய இடுப்பிற்கு தாவ அதை நந்திதா தடுக்க முயற்சி செஞ்சு முடியாம போச்சு. அவள் கண்களை கூர்மையாக பார்த்த அந்த அசுரன் அவள் வாசனையில் கிறங்கித்தான் போனான். எந்த பொண்ணுகிட்டையும் அவனுக்கு தோன்றாத ஏதோ ஒரு உணர்வு அவளிடம் அவனை ஈர்த்தது. ஏய், என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்று கேட்டான். அவனின் தொடுகையில மனமும் உள்ளமும் சிலிர்க்க நின்றிருந்தவள் முகம் சிவக்க தலை குனிஞ்சா. ஆனா அந்த அசுரன் அவளின் முகத்தை அழுந்த பற்றி கண்கள்ல கோவத்தோட, நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் என்று அழுத்தமாக சொன்னான். அதை கேட்ட நந்திதா, இவன் பெரிய மகாராஜா அப்படின்னு மனசுல பொறுமினான். ஆனா அவனை எதிர்த்து பேசும் தைரியம் இல்லாதனால இவன் என்ன கேட்டான் அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சவ, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு மென்மையா சொன்னான். ஓ, அன்னைக்கு உனக்கு நான் சொன்னது நினைவு இருக்கா? இன்னொரு தடவை என் மேல மோதினா நான் கண்டிப்பா உன்னை அணைச்சு முத்தமிடுவேன்னு சொன்னேனே, நினைவு இருக்குதா என்று கேட்டவன் அவளின் துடிக்கும் உதடுகளை கண்களால் விழுங்கினான். அவளின் அனுமதியின்றி அவள் உதடுகளை சுவைக்க ஆரம்பித்தான். தனக்கு என்ன நடக்கிறது என்று யோசிக்கும் முன்னமே அவள் இதழ்களை கவ்விக்கொண்டான் அந்த அசுரன். அவனின் மொத்த உடல் எடையும் தன்மேல் இருக்க அவனை விலக்க பலமில்லாமல் அவள் சிறு பறவையாக அந்த அசுரனுக்குள் அடங்கி போனாள். அவனின் ஷேவிங் லோஷனில் வாசமும் அவனின் உடலின் வாசனையும் சேர்ந்து நந்திதாவை திக்குமுக்காட வைத்தது. அவனிடம் மயங்கி நின்ற அந்த தருணம் அவளை விலக்கி நிறுத்தினான் கிருபா. ஹாப்பி பர்த்டே என்று கிசுகிசுத்தவன், ஏய் என்னடி முட்டைக்கண்ணி இந்த மொழி முழிக்கிற, முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி நல்லா கேட்டுக்கோடி என்று நந்திதாவின் காதுகளில் வந்து கிசுகிசுத்தவன், இதுவரையும் நான் எந்த பொண்ணையும் தொட்டதே இல்லை. நான் தொட்ட ஒரே பொண்ணு நீதான், நீ மட்டும்தான். அதனால நீதான் எப்பவுமே எனக்கு பொண்டாட்டி ஆக முடியும். எவன் தடுத்தாலும் இது நடக்கும். என்னை தவிர வேற யாரையும் நீ காதலிச்சிடவே கூடாது. என்ன மீறி எவனும் உன்கிட்ட வரவே முடியாது. புரிஞ்சுதா? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து வைடி என் செல்ல பொண்டாட்டி. இப்படி ஒல்லியா இருந்தா எப்படி தாங்குவேன் என்ன என்று நந்திதாவின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு விட்டு பறந்து சென்றான் அந்த அசுரன். தனக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியாமல் ஏதோ ஒரு கனவில் நடப்பது போல நடந்து வந்து வகுப்பில் அமர்ந்து கொண்டாள் நந்திதா. அருகில் இருந்த பிரியா, ஏய் நந்து, ஹாப்பி பர்த்டேடி. அம்மா என்ன ஸ்பெஷலா சமைச்சிருக்காங்க, எட்ரி சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது என்றாள். அடுத்த பீரியட் ஆரம்பித்ததும் ப்ரொஃபசர் இன்னும் வராததால் பிரியா சாப்பிட்டு முடித்து விடலாம் என்று நந்திதாவை நச்சரித்தாள். ஆனால் எதையுமே உணரும் நிலையிலே அவள் இல்லை.
என்று பிரியாவிற்கு யார் சொல்வது? நந்திதா எதுவும் சொல்லாததால் அவள் பையில் உள்ள டிஃபன் பாக்ஸை திறந்து அதிலுள்ள பிரியாணியை உள்ளே அமுக்க ஆரம்பித்தாள் அந்த சாப்பாட்டு ராமி பிரியா. நந்திதா அவன் பேசியதை நினைத்துக் கொண்டிருந்தவள் அவன் சுவைத்த தன் உதடுகளை தொட்டு பார்த்தாள். அவனின் பற்கள் பட்ட இடம் இப்போது வலித்தது. அசுரன், ராட்சசன் என்று அவனை செல்லமாக மனதில் திட்டியவள் அவன் பொண்டாட்டி என்று சொன்ன வார்த்தை நினைவு வரவும் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அட ஆமா, அதை எப்படி மறந்து போனேன்? எனக்கு தான் கல்யாணமே நடக்காதே, கணவன் குழந்தையெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்களே. உடனே நந்திதாவிற்கு கண்கள் கலங்கியது. இதுவரை காதல் என்று ஒன்று அவளுக்கு வராததால் திருமணத்தின் இழப்பு பெரியதாக தெரியவில்லை. ஆனால் இன்று கிருபாகரை நினைத்ததும், ஐயோ அவன் எனக்கு இல்லையா, அவனை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாதா என்று நினைத்த மனது கசங்கி போனது. வலியின் உணர்வு உயிர் வரை இழுத்துச் சென்றது. ஏன் எனக்கு திருமணம் செய்யக்கூடாது என்று அம்மா சொன்னாள் என்று யோசித்தவள் திருமணத்திற்கு பிறகு தன் கணவன் இறந்து விடுவான் என்று தன் ஜாதகத்தில் இருப்பதால் தானே. ஓ, அது உண்மையா இல்லை பொய்யா என்று அவளுக்கு எதுவும் தெரியாது. உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, கிருபாவை நான் திருமணம் செய்து கொண்டால் அவன் இறக்க நேரிடும் என்றால் எனக்கு அவனை திருமணமே செய்ய வேண்டாம், செய்யவும் மாட்டேன். என் கிருபா நன்றாக இருக்கட்டும் என்று அவள் பெண்மனம் கடவுளை வேண்டியது. கடவுளே, தெரிந்தோ தெரியாமலோ நான் கிருபாவை விரும்ப ஆரம்பித்து விட்டேன். என்னால அவருக்கு ஆபத்து வரும் அப்படின்னா அவர் அருகில் கூட நான் போகவே மாட்டேன். அவர் நீண்ட ஆயுளோட வாழணும் என்று மனமாற வேண்டினாள். இனி கிருபாவை எங்கேயுமே பார்க்க கூடாதுன்னு முடிவு செஞ்சா நந்திதா. ஆனா அதை அந்த அசுரன் அல்லவா முடிவு செய்யணும்? கண்டிப்பாக அசுரன் வருவான், அவன் தேவதையை தேடி. பாவம், தேர்வு வருவதால் அவளை இப்போதைக்கு தொல்லை செய்ய வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்தான் கிருபா. நாட்கள் பறந்து சென்றது. ஃபர்ஸ்ட் இயர் முதல் செமஸ்டரில் எக்ஸாம் நல்லபடியாகவே எழுதியதால் நந்திதாவும் மிகவும் மகிழ்ச்சியுடனே இருந்தாள். பிரியா இப்போது எல்லாம் அடிக்கடி தலைவலி என்று கேண்டீனுக்கு சென்று விடுகிறாள். அன்றைய சம்பவத்துக்கு அப்புறம் முடிஞ்ச அளவு கேண்டீன் போறதே விட்டிருந்தா நந்திதா. ஆனா பிரியாவோ தினேஷ் கூட கேண்டீன்ல காதல் புரிஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கறது தெரியாம நந்திதா இருந்தா. பிரியா இல்லாம அடிக்கடி வகுப்புல தனியா இருக்கிறது நந்திதாவுக்கு வழக்கமாயிடுச்சு. இப்போது மற்ற தோழிகளும் அவளோட இனிதாகவே பேசி வர வகுப்பை ஆர்வத்தோட கவனிச்சிட்டு இருந்தா அவ. வகுப்புல ஆண் நண்பர்களும் இருந்தாங்க. அதுல ஷேரன் அப்படிங்கிறவன் பழகுவதற்கு ரொம்ப இனிமையாவே இருந்தான். நல்ல வெள்ளை நிறம், ரொம்ப ஒல்லியா, கண்கள் நல்லா பெருசா இருக்கும். அவனுக்கு பாடத்துல வரும் சந்தேகங்களுக்கு நந்திதா அழகாகவே புரியும்படி விளக்கம் அளித்த விதம் சேரனை பிடிக்கவே அடிக்கடி சந்தேகங்களை கேட்க ஆரம்பிச்சான் சேரன். பிரியா இல்லாத குறைய ஷேரனிடம் பழகி பூர்த்தி செஞ்சுக்கிட்டா நந்திதா. இப்படி நாட்கள் போயிட்டு இருந்தது. கிருபாகரன் என்னதான் ஸ்போர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ், சண்டை என்று ரவுடித்தனம் என்று இருந்தாலுமே படிப்புல ரொம்பவும் கெட்டிக்காரனாகவே இருந்தான். அடிக்கடி நந்திதாவை பார்க்க முடியல அப்படின்னாலும் அவளுடைய முகம் அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்துட்டே இருக்கும். இந்த நிலையில ஒரு நாள் வழக்கம் போல கல்லூரிக்கு கிளம்பிட்டு இருந்தான் கிருபாகரன். அப்போ அவனுடைய தந்தை சதாசிவம் அவனை கூப்பிட்டாரு. இன்னைக்கு ஏதோ கட்சி போராட்டம் இருக்கிறதாகவும் பெரிய கலவரம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொன்னாரு. மேலும் கிருபாவை கல்லூரிக்கு இன்னைக்கு போக வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா கிருபாகரன், உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நீங்க போக வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா மற்ற மாணவர்களும் பாதிக்கப்படுவாங்களே. முடியாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் காலேஜுக்கு இன்னைக்கு போய் தான் ஆகணும், போகத்தான் போறேன் அப்படின்னு சதாசிவம் கிட்ட கடுமையா சொல்லிட்டு கிருபாகரன் கல்லூரிக்கு போயிட்டான். கல்லூரியில மதியம் 3 மணிக்கு மேல ஒரே ஆர்ப்பாட்டமா இருந்துச்சு. மச்சான் என்று கூறியபடி ஓடி வந்தான் தினேஷ். ஏதோ ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஏதோ கலவரமா, பஸ் எல்லாம் உடைச்சு ஒரே ரகலையா என்று சொன்னான் தினேஷ். ஏண்டா என்னாச்சுன்னு சந்தோஷ் கேட்க, அது எதிர்கட்சிக்காரங்க யாரோ போராட்டத்துல ஆளும் கட்சிக்காரங்களை வெட்டிட்டாங்களாம், அதனால பஸ் எல்லாம் உடைச்சு பஸ் ஓடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுடா சந்தோஷ் கேட்க காலேஜ் பரபரப்பானது. மாணவர்களுக்கு பதட்டம் அதிகமானது. மாணவர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாத நிலையில இருந்தாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட் கூட்டம் நடக்க இருக்கதாக தகவல் வந்துச்சு. கிருபாகரன் உடனே முடிவெடுத்து அப்பாவை தொலைபேசியில தொடர்பு கொண்டான். அவனுடைய தந்தையோ தினேஷ் சொன்னது எல்லாம் உண்மைன்னு சொல்லவும் தன்னையும் கைது செய்துள்ளதாகவும்
இந்த பிரச்சனை 2 நாட்களாவது தொடரும் அப்படின்னு சொன்னாரு. அதுவரை எந்த வாகனமும் ஓடாது என்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லவும் கிருபாகரன் உடனே முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிச்சான். கல்லூரியில் உள்ள பெண்களை லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அழைச்சிட்டு போய் பாதுகாப்பா தங்க வைக்கவும், மாணவர்கள் குழு குழுவாக பிரிந்து உணவு தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யவும் அனைத்து திட்டங்களையுமே மடமடன்னு அடக்கிட்டு இருந்தான் கிருபாகரன். திட்டமிட்டது போலவே மாணவர்கள் சிறு சிறு கூட்டமாக கூடி திட்டங்களை விளக்கி அனைவரையும் பாதுகாப்பாக அவங்க இடத்துக்கு அனுப்பி வச்சான். பெண்கள் அவர்களின் வீட்டுக்கு அழைத்து பயப்பட வேண்டான்னு பிரச்சனை முடிகிற வரைக்கும் தேவைப்படும் 2 நாட்களும் கல்லூரியிலேயே தங்கிக் கொள்வதாக சொல்ல பெற்றோர்களும் சமாதானம் அடைஞ்சாங்க. இத கல்லூரி நிர்வாகமும் ஒத்துக்கொள்ள மேல பிரச்சனை எதுவும் வராம திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு. இத்தனை கலவரத்திலும் நந்திதாவோட விழிகள் கிருபாவை கவனிக்க தவறவே இல்லை. அவனது கம்பீரமான தோற்றம், அவன் திட்டங்கள் கூறும் விதம், அதை செயல்படுத்துற விதம், மாணவர்கள் அவனோட பேச்சை தட்டாம நடந்து கொள்ற முறை அனைத்தையும் ஒரு ஆர்வத்தோட கவனிச்சா. அவ மனசுல காதல் அப்படிங்கிற முதல் வித தானாகவே விழுந்தது. ஆலமரமா அது வளர்வத அந்த தருணத்துல அவ உணரவே இல்லை. கிருபாகரன் நந்திதாவை கவனிக்கவே இல்லை. அவனுடைய திட்டங்களை செயல்படுத்துறதுலயே முழு கவனமும் செலுத்திட்டு இருந்தான். திடீர்னு ஏதோ ஒருத்த திரும்பி பார்த்தவன் அங்க தன்னை விழித்தட்டாம தன்னையே பார்த்துட்டு இருந்த நந்திதாவை பார்த்து விழிகள் இடுங்க கூர்மையான பார்வையால் ஒற்றை பருவத்தை தூக்கி என்ன என்று அவளிடம் கேட்டான் அந்த அசுரன். அந்த பார்வையோட கூர்மை தாங்க முடியாம முகம் சிவந்து உடனே அவ தன்னோட விழிகளை தாழ்த்தினான். மறுபடியும் விழிகளை உயர்த்தி பார்க்கும் பொழுது அங்கு கிருபா இல்ல. அத்தியாயம் 5. நந்திதா நிமிந்து பார்க்கும்போது கிருபா அங்க இல்லாம போனது கொஞ்சம் ஏமாற்றமாவே இருந்தாலும் தன்னை சமாளிச்சுக்கிட்டு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு போனான். பிரியா இப்பெல்லாம் அடிக்கடி காணாம போயிடுறா, காரணம் தான் தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தவ தன்னோட அம்மாவுக்கு போன் பண்ணி பேசினான். சாரதா போனை எடுக்கவும் அம்மா அப்படின்னு அழைச்சா பொண்ணு. மகளோட குரலை கேட்ட சாரதா இது வரைக்கும் மகளை பிரிந்து ஒரு நாள் கூட இருக்காதவ இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறத நினைச்சு அவளுக்கு தொண்டை அடைச்சது. நந்துமா, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நீ பத்திரமா தானே இருக்க என்று கேட்டாள் அம்மா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு சொன்னவ நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க, அநேகமா நான் நாளைக்கு சாயங்காலமெல்லாம் வந்துருவேன், அம்மா நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சா. ஹாஸ்டல் வராண்டாவில் சுற்றுமுற்றும் பார்த்தா நந்திதா. சில மாணவிகள் போன் பேசிட்டும் கிண்டல் கலாட்டா செஞ்சிட்டும் இருந்தாங்க. அதை பார்த்தபடியே தன்னோட அறைக்கு வந்தவ ஒரு பெருமூச்சு கட்டுல விழுந்தா. கிருபாவை பத்தின யோசனையில தலையை வலிச்சுது அவளுக்கு. கிருபாவை ரொம்ப விரும்புறதாக அவ மனசு சொல்லுச்சு. ஆனா அவனோட தன்னோட வாழ்க்கையை வாழ முடியாம போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது தலை ரொம்ப பாரமா இருந்தது. அவனை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவனை இழப்புறதை விட இப்பவே அவனை மறக்க முயற்சி பண்றது எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைச்சா. அந்த யோசனையோடயே இருந்தவளுக்கு பக்கத்துல பிரியா வந்து உட்கார்ந்தது தெரியவே இல்லை. ஏய் நந்து என்று அவளை காலில் அடிச்சா பிரியா. அவ அடித்த அடியில் கொஞ்சம் வலிக்கவே என்னடி பிசாசு, ஏண்டி இப்படி அடிக்கிற என்று கோபத்தில் கத்தினாள் நந்திதா. என்னடி என்று பாவமாக நந்திதாவை பார்த்தாள் பிரியா. அவள் முகபாவத்தில் இளைய நந்திதா, பிரியா நீ இப்பெல்லாம் ரொம்ப சரியில்லை, அதிகமா என் கூட இருக்கிறதே இல்லை, அடிக்கடி காணாம போயிடுற, என்ன விஷயம் என்று கேட்டாள் நந்திதா. உடனே பிரியா தன் காதலன் தினேஷை நினைத்து பார்த்தா. அவன்தான் தனக்கு அடிக்கடி போன் பண்ணி அங்க வா இங்க வான்னு அழைச்சிட்டு இருக்கான். அவனை பார்க்க போவதற்காக நந்திதா கவனிக்காத சமயமா அவள்கிட்ட இருந்து நைஸா கழன்றா. இத சொன்னா இந்த நேர்மைவாதி திட்டுவா, படிப்பை கவனின்னு சொல்லுவா, இல்லது அவ பெற்றோரிடம் போட்டு கொடுத்துடுவா. நந்திதா தண்ணியே பார்த்துட்டு இருக்கிறத உணர்ந்தவ கொஞ்சம் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வந்த என்று உளறி கொட்டினாள் பிரியா. நந்திதா அவளுடைய பிரச்சனையிலே உழன்றவ பிரியா உளர்வத கவனிக்கவே இல்லை. என்னமோ போடி, அதிகமா தின்னு தின்னு குண்டாயிடாத என்று சொன்னாள் நந்திதா. உடனே பிரியா, சரிடி நம்ம காலேஜ் கிரவுண்ட்ல இன்னைக்கு நைட் ஃபயர் பாட்டு பாடி டான்ஸ் ஆட போறாங்க, ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம், நம்ம போலாமாடி, இதுதான் நல்ல சான்ஸ், இதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாம் வாய்ப்பே நமக்கு எப்படி கிடைக்குமோ அப்படின்னு யோசிச்சா அவ. சட்டனை யோசிச்ச நந்திதா சரின்னு சொன்னான். பிரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க தினேஷும் வருவானே அப்படின்னு அவ மனசு சந்தோஷப்பட்டுச்சு. இரவு உணவு அனைத்து மாணவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சிருந்தது. பெரிய ஹால்ல பஃபே சிஸ்டம் முறையில உணவு வழங்கப்பட்டுச்சு. உணவு உண்ண பிரியாவும் நந்திதாவும் அங்க போனாங்க.
அங்கு கிருபாகரனும் அவனுடைய நண்பர்களும் உணவு சாப்பிட்டு இருந்தாங்க. கிருபாவை சுற்றி பல பெண்கள் இது உனக்கு பிடிக்குமா, அது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரே கூச்சலும் கிண்டலுமா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த நந்திதா கிருபாவை முறைச்சுக்கிட்டே அவனை தாண்டி தன்னுடைய உணவை எடுத்துட்டா. அதை கிருபாவும் கவனிக்க தவறவே இல்லை. உணவு முடிச்சிட்டு இரவு விளையாட்டு மைதானத்துல சீனியர் ஜூனியர் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடே இல்லாம பாட்டு நடனம்னு ஒரே கலாட்டாவா இருந்தது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுல ஒரே ஒரு உறுத்தல் மட்டும்தான் நந்திதாவுக்கு இருந்துச்சு. கல்லூரியில படிக்கிற பணக்கார அழகான பொண்ணுங்க கிருபா கிருபான்னு அவனை பாட சொல்றதும் ஆட சொல்றதும் ஒரே கலாட்டாவா இருந்தது. நந்திதாவுக்கு அதை பார்க்க பார்க்க பிடிக்கவே இல்லை. எரிச்சலா இருந்தது அவளுக்கு. அந்த பொண்ணுங்க தான் மேல மேல வந்து பழகுறாங்கன்னா இவனும் பல்ல இழிச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து கொட்டம் அடிக்கிறான். சே அப்படின்னு சத்தமாவே சொல்ல பக்கத்துல உள்ள பிரியா ஏய் என்னடி ஆச்சு என்று கேட்க நந்திதா ஒண்ணுமில்லப்பா அப்படின்னு சமாளிக்க பிரியாவும் அமைதியாயிட்டா. அப்போ பிரியாவை தேடி தினேஷ் அங்கு வர மத்தவங்க கண்ணில் படாம அவன் பிரியாவை அழைச்சான். பிரியா அதை பார்த்து நந்துவிடம் என்ன சொல்லி தப்பிக்கிறது அப்படின்னு தவிச்சு போனான். தன்னை ஒருவாறு சமாளிச்சுட்ட பிரியா, நந்து நீ போய் தூங்கு, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்தா. ஏய் எங்கடி போற, அதுவும் இந்த இருட்டுல அப்படின்னு நந்திதா கேட்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேனே என்று சொல்லிவிட்டு நந்திதா அடுத்த கேள்வி கேட்கறதுக்குள்ள பிரியா ஓடிட்டா. அவ போனதோ மௌனமா கொஞ்ச நேரம் உட்காண்டிருந்தா. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த சேரன், என்ன நந்து தனியா இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல சேரன், இவ்வளோ நேரம் பிரியா இங்கதான் இருந்தா, இப்பதான் எங்கேயோ. சரி அதை விடு அப்படின்னு சொன்னவ கிருபாவை இத்தனை பெண்களோட பார்த்த கடுப்புல, நான் ஹாஸ்டலுக்கு போறேன், துணைக்கு அது வரைக்கும் என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்டான். அவனும் ஒத்துக்கிட்டு நந்திதா கூட நடந்தபடி போனான் சேரன். ஹாஸ்டல் போகும்போது கிரவுண்டை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறதுனால ஓர பார்வையில அங்கு கிருபாகரன் மற்ற பொண்ணுங்க கூட ஆடுறத பார்த்தபடியே போனான் நந்திதா. இவனுக்கு தான் எப்பவுமே பெண்கள்கிட்ட நல்ல எண்ணமே இருக்காது, ஆனா நடனம் மட்டும் பொண்களோட ஆடுவானா என்று மனதில் திட்டியபடி கடந்து செல்ல அப்போ கிருபாகரன் நந்திதாவை பார்த்துட்டான். கூடவே இருந்த சேரனையும் பார்த்துட்டான். என்னமோ திடீர்னு அவளை சீண்டனும் போல தோணுச்சு. உடனே பக்கத்துல உள்ள பொண்ண தாம் பக்கம் இழுத்து நடனம் ஆடியபடி நந்திதாவை நோட்டமிட்டான். அவளுடைய முகத்துல எள்ளும் கொல்லும் வெடிக்க, அன்னைக்கு யாரையும் தொட்டதில்ல, தொடமாட்டேன்னு சொன்னவன் இன்னைக்கு பொண்ணுங்க கூட கொட்டம் அடிக்கிறான், ராட்சசன் அப்படின்னு மனசுல திட்டினவாறே கடந்து போனா நந்திதா. கண்கள்ல குறும்பும் சிரிப்பும் கூத்தாட அவளை பார்த்தவன் நந்திதாவின் கோபமான பார்வையை சந்திச்சான். திடீர்னு அவன் தாயோட நினைவு வரவும் தலையை உலுக்கிட்டு அருகில் இருந்த பெண்ணை தூக்கி ஒதுக்கிட்டு வேகமா அங்கிருந்து போயிட்டான். ரூமுக்கு வந்த நந்திதா அங்க இருக்கும் ஒரு படுக்கையில படுத்துட்டா. கிரவுண்ட்ல இன்னமும் ஆட்டமும் பாட்டமும் அப்படின்னு இருக்க யாரும் ரூமுக்கு வரவே இல்லை. அதனால ஆள் ஆரவமே இல்லாம ஹாஸ்டல் அறையெல்லாம் அமைதியாவே இருந்துச்சு. படுக்கையில விழுந்த நந்திதாவுக்கு நினைவுகள் எல்லாம் கிருபாகரனையே சுத்தி சுத்தி வந்துச்சு. பொறுப்பாக அனைவரையும் அவன் பார்த்துக்கிட்ட விதம், பதட்டமே இல்லாம சிக்கல்களை சமாளிச்ச அவனுடைய திறமை, மாணவர்கள் கிருபாவை ஹீரோ லெவலுக்கு வச்சு அவன் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்ட அந்த மரியாதை எல்லாமே யோசிச்சவளுக்கு தான் அவன்கிட்ட எவ்வளவு ஈர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு உணர்ந்தா. எதிர்காலமே இல்லாத இந்த காதல் அவசியமற்றது அப்படின்னு புரிஞ்சுட்டு கண்களை இறுக மூடி தூங்க ஆரம்பிச்சா. அப்போ திடீர்னு அவளுடைய அரை கதவு விளக்கு எரிய, பிரியா வந்துட்டாலோ அப்படின்னு நினைச்சு இவ்வளவு நேரம் எங்கடி போன என்று கோபத்துடன் கத்தியபடி படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து திரும்பி பார்த்தா நந்திதா. பார்த்தவ ஒரே ஒரு வினாடிதான் திடுக்கிட்டு போனா. காரணம், அங்கு கதவருவிகள் கதவை சாத்திட்டு மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி அவளையே பார்த்துட்டு கம்பீரமா நின்றுட்டு இருந்தான் கிருபாகரன். அவனை பார்த்ததோ நந்திதா கண்களை ஒரு முறை கசக்கிட்டு மறுபடியும் பார்த்தா. அது கனவோ அப்படின்னு நினைச்சு, இல்ல இல்ல நினைவுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் அவளுடைய பக்கத்துல வந்துட்டு இருந்தான். அவள் அவ்வாறு கண்களை மூடி கசக்குவதை பார்த்த கிருபா தன் வாய்க்குள்ள சிரிப்பை அடக்கியவன், முட்டைக்கண்ணி விழிக்கிறத பாரு என்று மனதில் செல்லமாக ரசித்தான். நந்திதாவிற்கு தான் மூளையே வேலை நிறுத்தம் செஞ்சிருச்சு. அவ படுக்கையில அப்படியே உட்கார்ந்து கிருபாகரனையே பார்த்துட்டு இருந்தா. அதை கண்ட கிருபா மெல்லமாக ஆனால் அழுத்தமாக தன்னோட காலடிகளை வச்சு நந்திதாவை நெருங்கிட்டு இருந்தான். அவன் தன்னை நெருங்கி நோக்கி வர்றத கொட்ட கொட்ட பார்த்துட்டு விழிச்சிட்டு உட்காண்டிருந்தா. பக்கத்துல வந்தவன் அவளுடைய இரு பக்கமும் கைகளை ஊன்றி
அவள் விழிகளை ஆழமா பார்த்தான். அருகில் வந்தவன் அவள் காதருகில் தன் உதடுகளை வச்சு, பாத்துடி முட்டைக்கண்ணி, உன் கண்களாலேயே என்னை விழுங்கிட போட முட்டைக்கண்ணி என்று ஹஸ்கி வாய்ஸில் கூறியவன் அவள் நெற்றியில் தனது இதழ்களை பதித்தான். அப்படியே அவன் தன் உதடுகளை அவள் கன்னங்களில் பதித்தான். பிறகு அவன் உதடுகள் கீழே இறங்கி அவள் உதட்டிற்கு செல்ல அதில் ஆழ்ந்த முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் பெண்ணவள் கிறங்கித்தான் போனாள். அந்த முத்தத்தில் அவனும் தன் காதலை மட்டுமல்ல, அவன் உரிமையையும் நிலைநாட்டினான். சிறிது நேரத்தில் சற்று விலகியவன், யாரடி அவன்? உன் கூட இன்னைக்கு சுத்திட்டு இருந்தானே, அவன் பேர் என்ன? ஷேரன் தானே? இன்னொரு தடவை நான் அவனை உன் கூட பார்த்தேன் என்று கூறியவன் அவன் முடிக்கும் முன்னவே நந்திதா குறுக்கிட்டா. ஆமா, நான் அப்படிதான் அவன் கூட சுத்துவேன். உங்களுக்கு என்னதை பத்தி? பல பொண்ணுங்க கூட கிருபாவை பார்த்த கோவம் அவளுக்கு. என்ன பேசுறோன்னு அப்படின்னு மறந்துட்டு அவனைத்தான் லவ் பண்ணுவேன், அவனைதான் கல்யாணமும் பண்ணிப்பேன். அதை கேட்க நீங்க யாரு என்று அவ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு மேல அவளை பேசவே விடாம அவளுடைய உதடுகளை அழுந்த கடிச்சான். அவ வலி தாங்க முடியாம அவனை விலக்கத்தள்ள முயற்சி பண்ணான். ஆனா அவன் விடவே இல்லை. அவளை அழுத்த பிடிச்சவன் இன்னும் அதிகமா கடிக்க ஆரம்பிச்சான். திடீர்னு அவனுடைய உதடுகளை உப்பு கறிக்க என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவளுடைய கண்களை பார்த்தவன் அவளுடைய கண்கள்ல கண்ணீர் வழிந்திருக்கிறத பார்த்துட்டவன் என்ன நினைச்சானோ திடீர்னு அவளை விட்டுட்டு விலகினான். அவன் விலகுவதற்காகவே காத்துட்டு இருந்தவ போல அவன் விலகியதும் ஓங்கி அவன் கன்னத்துல பளிர்னு ஒரு அரை அரைஞ்சான். அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிருபா திருப்பி அவளை மறுபடியும் ஓங்கி ஒரு கன்னத்துல அறவிட்டான். நந்திதா பொண்ணுங்கிறதுனால அவன் வாங்கிய அந்த அடி அவனுக்கு அவ்வளவு வலிக்கல. ஆனா கிருபா அடிச்சது அவளுடைய கன்னத்துல அவனுடைய கைத்தடம் அப்படியே அழுந்த படிஞ்சிருந்தது. கன்னத்தை தாங்கி விழிகளை கண்ணீருடன் அமர்ந்திருந்த நந்திதாவை பார்த்தவன் தன்னையே நொந்துகிட்டான். சை அப்படின்னு விலகி நின்னவன், இதோ பாரடி முட்டைக்கண்ணி, அன்னைக்கே நான் சொன்னேன் நீ எனக்கு மட்டும்தான், நினைவு இருக்கா? நினைவு இல்லைன்னா இனி நினைவில் வச்சுக்கோ. இன்னொரு முறை அந்த சேரன் கூட உன்னை பார்த்தேன், உன்னை கொன்னுடுவேன், ஜாக்கிரத அப்படின்னு கடுமையா உரிமிட்டு வேகமா அந்த அறையை விட்டு வெளியே போனான். அவன் போனதும் ஒரு மூச்சு அழுதா நந்திதா. தன்னால அவனை காதலிக்கவே முடியாது, திருமணமும் செஞ்சுக்கவே முடியாது. இது அம்மாவுக்கு தெரிந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கற்பனையும் செய்ய முடியல அவளால. 2 நாட்களுக்கு முன்னாடி வீட்டுல நடந்ததை யோசிச்சு பார்த்தா. 2 நாட்களுக்கு முன் இரவு உணவின் போது அம்மாவிடம் கிருபாவை மனதில் வச்சுட்டு மெதுவா தன்னோட பேச்ச ஆரம்பிச்சா. அம்மா அப்படின்னு மெதுவா அழைச்ச நந்திதா என்ன அப்படிங்கிற மாதிரி அம்மா அவளை பார்க்க அந்த பார்வையில தைரியம் வந்து, அம்மா அது 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 வந்து என்னோட கல்லூரியில ஒருத்தன் லவ் ப்ரப்போஸ் பண்றான், அதான் என்ன பண்றது அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டா நந்திதா. அம்மா எதுவுமே பேசாம தட்டுல கை கழுவிட்டு முடியாதுன்னு சொல்லிடு என்று நிதானமாக ஆனா அழுத்தமா சொன்னா அவங்க அம்மா. அதை கேட்ட நந்திதா, ஏம்மா எனக்கு அவனை பிடிச்சிருந்தா என்று அவள் இழுக்க, நந்திதா அப்படின்னு கோபமா வீடே அதிரும்படி கத்துனா அம்மா. மகளோட பார்வையில தன்னை அடக்கினவ நிதானமா அவளுடைய தலையை வருடி, இதோ பாரு கண்ணா, நந்து உன்னோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு. நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவனுக்கு அல்பாயுசான்னு உன் ஜாதகத்திலே இருக்கு. உன்னோட சுயநலத்துக்காக நீ விரும்புற அல்லது உன்னை விரும்பும் ஒருவனை கொல்ல போறியா அப்படின்னு நிதானமா கேட்கவும், ஐயோ அம்மா அப்படின்னு சொன்னவ அந்த கேள்வியில மகள் உடைஞ்சு அழுதா. அம்மா ஆனா நான் அவனை ரொம்பவுமே பிடிச்சிருக்கேம்மா என்று நான் என்னம்மா செய்வேன் என்று மகள் அழுகையோட கேட்க அந்த அழுத விழிகளை பார்க்க முடியாம நந்திதாவை தன்னோட வயிற்றோட இறுக அணைச்சிக்கிட்டு அவளும் அழ ஆரம்பிச்சா. அம்மா அழறத அவளால தாங்க முடியல. அம்மாவை சமாதானம் செய்ய ஆரம்பிச்சா. சரிம்மா, அவனை நான் மறந்துடுறேன், நீங்க அழ வேண்டாம் என்ன, கடைசி வரைக்கும் எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி அம்மாவை சமாதானம் செஞ்சு தூங்க ஆரம்பிச்சா. அவளும் தூங்க ஆரம்பிச்சா நந்திதா. அத்தியாயம் 6. அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சாலும் அழுக முட்டிக்கிட்டு வந்துச்சு நந்திதாவுக்கு. கிருபாவை காதலிச்சு அவன் மனசுல ஆசை வளர்த்து அவனை கொல்ல அவளுக்கு எப்படி மனசு வரும்? ஆனா கிருபா கிட்ட இத சொன்னா கண்டிப்பா அத பைத்தியக்காரத்தனம் சொல்லுவான். அதனாலேயே அவனை விட்டு விலக நினைச்சவன் அவன் தன்னை வெறுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனை இன்னைக்கு அடிச்சா.
அவளுக்கு மட்டும் அவன் கூட வாழணும்னு ஆசை இல்லையா என்ன? அவள் என்ன ஜடமா? கிருபா அணைக்கும் போது அவளுடைய உணர்வுகள் எந்த அளவு தூண்டப்படுதுன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவளுடைய குழந்தைய வயிற்றுல தாங்கி அது வளர்வத அணு அணுவா ரசிக்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கும் தானே. ஆனா அம்மா சொன்னது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ, அதை நினைக்கும் போதே உயிர் போய்விடும் போல ஒரு வலி வருதே. அவனை மனசுல சுமந்துகிட்டு இன்னொருவன் கூட காதல் அவளால எப்படியும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டே தூங்கி போனா நந்திதா. இரவு ரொம்ப நேரம் கழிச்சு தினேஷ் கூட பேசிட்டு அறைக்கு வந்த பிரியா நந்திதா தூங்குறத பார்த்து அவளை தொந்தரவு பண்ணாம சத்தமே இல்லாம அவ பக்கத்துல போய் படுத்துக்கிட்டா. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்த கிருபாகரன் நண்பரும் கூட பேசி சிரிக்க மனமே இல்லாம தனக்காக ஒதுக்கப்பட்ட அறையில வந்து படுத்துக்கிட்டான். அவனுடைய எண்ணம் முழுசும் நந்திதாவையே சுத்தி சுத்தி வந்துச்சு. கடந்த சில நாட்களாகவே சேரனை அடிக்கடி நந்திதா கூட பாக்குறான். அத தினேஷும் சந்தோஷம் பார்த்துட்டு வந்து, டேய் மச்சி, உன்னோட ஆளு யார் கூடவோ சுத்திட்டு இருக்காடா என்று கலாய்க்கவும் கிருபாகரனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்துச்சு. அவளை அப்படின்னு பல்ல நர நரன்னு கடிச்சுவேன். சரி, எக்ஸாம் எல்லாம் முடிட்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு இரவு தன்னுடைய கண்ணு முன்னாடியே ஷேரன் கூட போனதை பார்த்தவனுக்கு தன்னில பாதியை யாரோ வெட்டி எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு அவள் கிடைச்சதே ஆகணும் அப்படின்ற வெறியில இன்னைக்கு முத்தமிட்டு தன்னோட உரிமையை நிலைநாட்டிட்டான். சும்மா பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவளுடைய அறைக்கு போனான். ஆனா அங்கு அழக பதுமையா அவளை பார்க்கவும் தன்னை கட்டுப்படுத்தவே முடியாம அவளை அணைத்து முத்தமிட்டான். அவளை அத்தோட விட்டுலாம் அப்படின்னு நினைச்சுதான் சேரனை பத்தி கண்டிச்சான். ஆனா தன்னோட காதலை புரிய வைக்க அவனுக்கு தெரிஞ்ச வழி இது ஒண்ணுதான். அவளுக்கு புரியவே இல்லையே. முத்தம் கொடுத்ததற்காக அடிச்சிருந்தா கூட சந்தோஷமா ஏத்துட்டு இருப்பான். கழுத, திமிர் பிடிச்சவன், அந்த ஷேரனை காதலிக்கிறதா என்கிட்டே சொல்றா ராட்சசி முட்டக்கண்ணி என்று கோபத்தில் பக்கத்தில் உள்ள தலையினை தூக்கி சுவத்துல வீசி அடிச்சான். பாக்கலாண்டி, நானா இல்ல அந்த ஷேரனான்னு மனசுல கருவியவன் தன்னை சமாதானம் செஞ்சுட்டு தூங்க ஆரம்பிச்சான். நந்திதாவோட வீட்டுல சாரதாவுக்கு மகள் இல்லாம தனிமையில சற்று தவிர்த்துதான் போனான். பாவம் என் தங்கம், அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அதுவும் 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னை தோழியா நினைச்சிட்டு தன்னோட காதலை சொன்னப்போ அந்த வினாடி ஏன் பிறந்தோன்னு இருந்துச்சு சாரதாவுக்கு. கடவுள் மேல தான் சாரதாவுக்கு கோவம் வந்துச்சு. நேரா பூஜை அறைக்கு போய் கடவுள் முன்னாடி மண்டியிட்டா. என் குழந்தை இது வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லை. முதல் முறையா வாய் விட்டு தன்னோட காதலை கேட்டா. ஏன் அவளுக்கு அந்த கொடுப்பனை கூட நீ அவளுக்கு கொடுக்கல? அவளும் ஒரு பொண்ணுதானே, நீ ஏன் அவளை சோதிக்கிற என்று கண் முன்னாடி கடவுள் முன்னாடி பிரார்த்தனை பண்ணா. அங்கேயே தூங்கவும் செஞ்சுட்டா நந்திதாவோட அம்மா சாரதா. சிறையில கிருபாவோட தந்தை சதாசிவம் இருந்தாரு. அவருக்கு நல்லா தெரியும் சிறையில அவருக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. நல்ல வசதியுடன் பாதுகாப்பாகவே இருந்தாரு. அவருடைய யோசனை எல்லாமே கிருபாகரனை பத்தி தான். அவருடைய மனைவி வேறொருவனை விரும்பி அவன் கூட ஓடி போயிட்டதுனால இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு அவளை நம்பி வாழ அவர் தயாரா இல்லை. அதனாலேயே 2வது கல்யாணம் அவர் செய்யவும் இல்லை. தன்னோட வீட்டுல வேலை செய்யற கருணாகரி ஆயாதான் கிருபாவை வளர்த்தா. கிருபா அன்பு பாராட்டி அவர் வளர்க்க தவறவே இல்லை. ஆனா பெத்த பையன்கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவன் படிப்பு முடிஞ்சு வந்தோடனே அவனுக்கு தனியா தொழில் அமைச்சு கொடுத்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருந்தது. பணக்கார பொண்ணை பாக்குறது அவர் நோக்கம் அப்படின்னு இருந்ததே இல்லை. நல்ல பண்போடு ஒழுக்கமா இருந்தா அதுவே போதும்னு அவர் நினைச்சாரு. தன்னை போல தன் மகன் பாதிக்கப்படவே கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. மறுநாள் அரசியல் பிரச்சனையெல்லாம் சரியாகிவிட சாலையில வாகனங்களும் பழையபடி செல்ல ஆரம்பிச்சது. எல்லா மாணவ மாணவிகளும் அனைவரிடம் சொல்லிட்டு சாயங்காலமா அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. பிரியாவும் கல்லூரியிலிருந்து பஸ் ஸ்டாண்டு வரும்போது பின்னாடியே கிருபாகரனும் அவருடைய நண்பர்களும் வர்றது உணர்ந்து மனம் மெல்ல படபடன்னு அடிச்சிச்சு. திரும்பி பார்க்க நினைச்ச மனசை அடக்கிட்டு மெல்ல நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்க 2 பேரும். அங்க அவங்கவுங்க பஸ்ல ஏறிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீடு வந்து சேர்ந்த கிருபாகரன் தந்தைய பத்தி ஆயா கருணாகரி கிட்ட விசாரிச்சான். அவர் இன்னும் வரலையா ஆயா அப்படின்னு. இல்ல ராசா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. டிவில எல்லாம் ஏதோ சொல்றாங்க. 2 நாளா நீயும் வரலையா தம்பி, ரொம்ப பதட்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆயா கருணாகரி. ஒன்னும் இல்ல ஆயா, நீங்க பதறாதீங்க.
அப்பா வந்துடுவாரு, நீங்க சாப்பிட ஏதாவது எடுத்து வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அறைக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சான் கிருபா. ஆயா சூடா 2 இட்லி எடுத்து வச்சோம், அதை ஆர்வமா சாப்பிட்டான். ஆயா, உன் கைப்பக்குவம் யாருக்குமே இல்லை, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு ருசிச்சு உண்பவன கண்குளிர பார்த்தா ஆயா. அவருடைய கண்கள்ல பாசம் தெரிய இன்னும் 4 இட்லியை எடுத்து வச்சா. அதையும் சாப்பிட்டவன், ரொம்ப டயர்டா இருக்காயா, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அறைக்கு போய் படுத்தவனுக்கு கடந்த நாட்களா கல்லூரியில நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல அசை போட ஆரம்பிச்சான். கடைசியா மனசுல வந்து நின்னது நந்திதா தான். அவனுடைய பொல்லாத ராட்சசி அவ. கண்கள் சிப்பி போல இருக்க, தன்னை பார்க்கும்போது மட்டும் சிவந்து போகும் அவனுடைய முகத்தை நினைச்சு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டான். ரொம்ப மென்மையானவ, கூடவே கொஞ்சம் திமிரு அதிகமா இருக்கு. சேரனா, இருடி, உனக்கும் இருக்கு, அந்த வெள்ளப்பண்ணி சேரனுக்கும் இருக்கு நாளைக்கு என்று கருவியவன் தூங்க ஆரம்பிச்சான். இங்க வீட்டுக்கு போன நந்திதாவோ தாய்கிட்ட கடந்த நாட்கள் நடந்த எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டா. ஆனா கிருபாகரன் பத்தி மட்டும் எதுவும் பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரியா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. அவளுக்கு பிரியா கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும் போல இருந்தது. கடந்த கொஞ்ச நாளா அடிக்கடி மாயமா மறைஞ்சு போறவ அவ எங்கே போயிருக்கணும் அப்படின்னு யூகிச்சு வச்சிருந்தா. நேற்று ஒரு மரத்தடையில தினேஷ் கூட பிரியா பேசிட்டு இருந்தது கல்லூரியில மேல் தளத்துல இருந்து பாத்துட்டு இருந்தா. ஒருவேளை பிரியா தினேஷ காதலிக்கிறாளோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு அவளுக்கு. அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்த அந்த வீட்டுக்கு தனியா போனா நந்திதா. நந்திதா அந்த நேரத்துல எதிர்பார்க்கவே இல்லை பிரியா. ஏய் என்னடி, இப்பதானே வீட்டுக்கு வந்தோம், என்னடி மறுபடியும்? சரி சரி உள்ளவா அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சா. சொல்லுடி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா பிரியா. அதுக்கு நந்திதா, பிரியா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு நேரடியாவே கேட்டா. சட்டுன்னு திகச்சு போன பிரியா, ஏய் என்னடி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் இப்படி கேட்கிற திடீர்னு என்று சொன்னா பிரியா. கொஞ்ச நேரம் தயங்கி இழுத்த நந்திதா, சொல்லு பிரியா அப்படின்னு நந்திதா சொல்ல, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு மெல்லமா ஆரம்பிச்சா பிரியா. நான் தினேஷ காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஏய் என்னடி, இது உன்னோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க பிரியா. உன்னோட அப்பா உனக்கு ஏதோ சொந்தத்துல மாப்பிள்ளை இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரே என்று சொன்னா நந்திதா. ஆமா நந்து, அவரு அப்பாவோட தூரத்து உறவினர், பேரு துரை. ஏதோ கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதால அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னோட வாழ்க்கையில கஷ்டமே வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு பிடிக்கணுமே நந்து, எனக்கு தினேஷ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா பிரியா. ஆனா அதுல ஒரு உறுதியும் தெரிஞ்சது. சரி, தினேஷ் குடும்பம் பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா நந்திதா. தெரியும், அப்பா இல்ல, இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு ஒரு தங்கைச்சியும் இருக்காங்க. தங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் நகம் சேர்த்து உள்ளதா தினேஷ் சொல்லியிருக்காரு. இன்னும் 3 வருஷத்துல அவருடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் அப்பா கிட்ட வந்து நம்ம காதலை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா பிரியா. ஏதோ யோசனையாவே அமர்ந்திருந்தா நந்திதா. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு, சரிதான் பிரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாம தன்னோட வீட்டுக்கு மெதுவா கிளம்பி போனா நந்திதா. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.